இந்த தானம் பண்ணக்கூடிய இடம் வந்து பசு கொட்டிலாவோ, கோயிலாவோ, கோயில் மண்டபமாவோ, பூஜை அறையாவோ, அரச மரத்தடியாவோ, விஷ்ணு ஆலயமாவோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்றா. சிவன் அல்லது விஷ்ணு ஆலயமா இருக்கிறதும் விசேஷம். அதாவது சாலக்கிராமம், நல்ல சாலக்கிராமமா வாங்கி சாலக்கிராமம்னு சொல்லும் பொழுது, நல்ல சாலக்கிராமம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனா டூப்ளிகேட் வருதுன்றதுனால சொல்றோம். இந்த சாலக்கிராமம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பளபளபளன்னு இருக்கும். அதெல்லாம் கிரானைட் கல்லுல பண்ணி குடுக்கறது. இயற்கையான சாலக்கிராமம் பளபளப்பா இருக்காது. 2வது சாதாரண கருங்கல்லும், சாலக்கிராமத்தையும் கையில எடுக்கும்போது அதனோட எடையில வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது 2. சாலக்கிராம மூர்த்தத்தில பல இருந்தாலும், எல்லாமே பவித்திரமானது தான். சாலக்கிராமம்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த பல இருக்கு விஷ்ணு ரூபங்கள்ல. உங்களுக்கு சக்கரத்தாழ்வார் இருக்கார், நாரசிம்மம் இருக்கு, இரண்ய கர்ப்பம் இருக்கு, சந்தான கோபாலகிருஷ்ணன் இருக்கு, வராகம் இருக்கு, சீதாராமன் இருக்கு. நெறைய இருந்தாலும் எல்லாமே பவித்திரமானது தான். சாலக்கிராமம் உடைஞ்சா கூட தூக்கி போட வேண்டாம். அது 2 சாலக்கிராமம் சொல்வான். அதனால அந்த சாலக்கிராமம் வாங்கி அது வந்து எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, 1, 11, 101ன்னு வைக்கலாம். அது நம்ம சக்திய பொறுத்து இருக்கு. இல்ல 1001 கூட பண்ணலாம். அது நம்மளோட சக்திய பொறுத்து இருக்கு. அந்த சாலக்கிராமத்த வச்சு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், பூஜை, ஜபம் பண்ணிட்டோம். ஜபம்ன்றது அஷ்டாட்சர ஜபம், நாராயண ஜபம் பண்ணி 11 பேர வச்சு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம். துளசியால உங்களுக்கு சாலக்கிராமத்தை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சிக்கலாம். இத மாரி சொல்லி பரம பவித்திரமா இருக்கக்கூடிய உங்களுக்கு கோயிலுக்கோ அல்லது வேதம் படிச்ச பெரியோருக்கோ இந்த சாலக்கிராமத்தை தானம் பண்ணுறது விசேஷம்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி தானம் பண்ணும்பொழுது சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கட்டாயம் சூரியனோட அந்த ஒளிப்பட்டால் பனி எப்படி ஆவியாக போகிறதோ அந்த மாதிரி பகவானோட அனுகிரகத்தால் சகல பாபங்களும் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இருக்கிறதுலே பரம பவித்திரமானது சாலக்கிராமம் தான். இந்த சாலக்கிராமம் வந்ததை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு சந்தர்ப்பத்திலோட இன்னும் விரிவாக கூட நாங்கள் சொல்கிறோம். சாலக்கிராமம்ன்றது பரம பவித்திரமானது. அதுக்கு ஆவாகனங்கள்லாம் எதுவும் வேண்டாம். எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் அது உள்ளே வந்து விஷ்ணு பகவானோட சாநித்தியம் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கும். வருஷம் ஆக ஆக அதுக்கு சக்தி அதிகமே தவிர குறையாதுன்னு சொல்லலாம். எப்படி சந்தன மரம் வந்து உங்களுக்கு நல்ல சந்தன மரம் முதிர அதுக்கு ஒரு தானித்தியம் உண்டோ, அதுக்கு ஒரு விசேஷ வாசனை உண்டோ, அது மாதிரி. அதனால் இப்போ நான் சொன்ன இந்த சாலக்கிராம தானம்ன்றது எளிமையானது. அதிகபட்சம் ஒரு சாலக்கிராமம்ன்றது ரூ. 50 ரூ. 100லேருந்து ரூ. 1000 தான் இருக்கும். அதுக்கு மேலே கிடையாது. 11 பேர் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம். இல்லை நீங்கள் விஷ்ணு பகவானோட நாமாவளி சொல்லி அர்ச்சிக்கலாம். பரம பவித்திரமானதை யார் தானம் பண்ணுறாங்களோ அவள் விஷ்ணு பகவானோட பிரீத்திக்கு ஆளாரான்னு சொல்லியிருக்கு. சாலக்கிராமத்து மேலே பட்ட தீர்த்தம் கங்கைக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு. சாலக்கிராமத்து மேலே யார் துளசி சேர்த்து நாராயணான்ற மந்திரத்தை சொல்கிறாளோ அவளுக்கு கட்டாயம் வைகுண்ட வாசம் காத்திருக்குன்னு சொல்கிறா. தொடர்ந்து இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.